கும்பகர்ணன் கதை. யார் இந்த கும்பகர்ணன்? 6 மாதம் தொடர் சாப்பாடு, 6 மாதம் தொடர் உறக்கம் என்றுதான் கும்பகர்ணனை பற்றி தெரிந்திருக்கிறோம். இதற்கான காரணம் என்ன என்று தெரியுமா? நல்ல புத்தி கூர்மையும் அறிவு திறமையும் நெறி தவறாத வாழ்க்கை முறையையும் இரக்க குணத்தையும் கொண்டவர்தான் கும்பகர்ணன். கும்பகர்ணன் கருமை நிறம் வாய்ந்த யமனுக்கு ஈடானவன் என்றும் கூர்மையான சூழப்படைக்கு சொந்தக்காரனும் என்றும் கூறுவர். கும்பகர்ணன் யமன் உயிரை பறிப்பதில் இன்னொரு யமன் போன்றவனாவான். காற்றை காற்றிலும் வேகமாக செல்லும் கால்கள் உடையவனாவான். இந்திரனை தோற்கடித்து வெற்றி மாலையை தன் சூழப்படையால் சூடியவனாவான். பிரஜாபதிகளில் ஒருவரான புலஸ்தியர் ஹவிர்பூவை மானினி மணந்தார். அவர்களுக்கு விஸ்ரவஸ் என்ற மகன் பிறந்தான். ராவணனும் கும்பகர்ணனும் புஷ்போத்கத்தின் விஸ்ரவஸுக்கு பிறந்தனர். மேலும் விபீஷணன் ராகாவிலிருந்து பிறந்தார். கார மற்றும் சூர்பனகா அவர்களுக்கு மாலினியில் பிறந்தார். ஆனால் உத்தர ராமாயணத்தின்படி ராவணன், விபீஷணன் மற்றும் கும்பகர்ணன் ஆகியோர் கைகசி என்ற அவரது மனைவிக்கு விஸ்ரவஸுக்கு பிறந்தனர். அக்னி புராணத்தின்படி புஷ்போத்கதாவும் கைகசியும் ஒன்றுதான். கும்பகர்ணனின் முந்தைய பிறப்புகள் என்னவென்றால், ராவணன் மற்றும் கும்பகர்ணன் முதலில் ஜெய மற்றும் விஜயா என்றும் அழைக்கப்படும் 2 தேவர்கள் ஆவர். விஷ்ணு அவர்களை வைகுண்டத்தில் வாயில் காவலர்களாக நியமித்தார். ஒருமுறை அவர்கள் சனகர் மற்றும் பிற முனிவர்களை வாயில்களில் நிறுத்தி பிந்தையவர்கள் ஜெய மற்றும் விஜயாவை ராட்சசஸ் என்றும் சபித்தார்கள். அவர்கள் விஷ்ணுவிடம் சாபத்தை பற்றி முறையிட்ட போது அவர்கள் 3 பிறவிகள் ராட்சசர்களாக வாழ்ந்த பிறகு அவர்களை மீண்டும் வைகுண்டத்திற்கு வரவேற்பதாக அவர் உறுதியளித்தார். அதன்படி ஜெய ஹிரண்யாக்ஷனாகவும் விஜயா ஹிரண்யக சிபுவாகவும் பிறந்தனர். இருவரும் அசுரர்களாக இருந்தனர். மகாவிஷ்ணு தானே பன்றியாக அவதாரம் எடுத்து ஹிரண்யாக்ஷனை கொன்றார். நரசிங்காவாக ஹிரண்யக சிபுவை கொன்றார். ஹிரண்யாக்ஷனும் ஹிரண்யகசிபுவும் முறையே ராவணனாகவும் கும்பகர்ணனாகவும் மீண்டும் பிறந்தனர். மகாவிஷ்ணு ஸ்ரீ ராமராக அவதரித்த போது ராவணன் மற்றும் கும்பகர்ணன் இருவரையும் கொன்றார். ராவணன் சிசுபாலனாகவும் கும்பகர்ணன் தண்டவக்தரனாகவும் பிறந்தனர். அவர்கள் இருவரும் ஸ்ரீ கிருஷ்ணராக அவதரித்த போது மகாவிஷ்ணுவால் கொல்லப்பட்டனர். இவ்வாறு விஜயா என்ற தேவர் சனகர் மற்றும் பிற முனிவர்களின் சாபத்தின் காரணமாக ஹிரண்யகசிபு, கும்பகர்ணன், தண்டவக்த்ரா என 3 உயிர்களை கடந்து இறுதியாக வைகுண்டத்தை அடைந்தார். கும்பகர்ணன் வரங்களை பெற்றார். கும்பகர்ணன் தனது குழந்தை பருவத்தை தனது சகோதரர்களுடன் கந்தமாதன மலையில் உள்ள தனது தந்தையின் ஆசிரமத்தில் கழித்தார். யக்ஷர்களின் அரசனாக முடிசூட்டப்பட்டு புஷ்பக விமானத்தை பெற்ற குபேரன் அந்த சமயத்தில் தன் மகிமையின் உச்சத்தில் இருந்தான். குபேரனின் புகழ் கும்பகர்ணனுக்கும் அவனது சகோதரர்களுக்கும் பொறாமையை ஏற்படுத்தியது. அவர்களும் 1000 ஆண்டுகள் ஒற்றை காலால் காட்டில் தவம் செய்தார்கள். ஆனால் பிரம்மா தோன்றவில்லை. உணவு உண்ணாமல் தவத்தை தொடர்ந்தனர். காராவும் சூர்பனகாவும் தங்களுடைய சகோதரர்களுக்கு சேவை செய்து வந்தனர். 2000 ஆண்டுகளுக்கு பிறகும் பிரம்மா தோன்றவில்லை. பின்னர் ராவணன் தனது 10 தலைகளையும் துண்டித்து பிரம்மனுக்கு காணிக்கையாக செலுத்தினான். அப்போது பிரம்மா தோன்றினார். பிரம்மா தனது தலையை ராவணனுக்கு மீட்டார். மேலும் அவர் ஒரு மனிதனை தவிர வேறு யாராலும் கொல்லப்பட மாட்டார் என்ற வரம் அவருக்கு வழங்கப்பட்டது. தேவர்கள் ராவணனுக்கு பரிசை கண்டு நடுங்கினர். மேலும் கும்பகர்ணனுக்கும் அத்தகைய வரம் கிடைத்தால் எதிர்காலத்தை பற்றி பயந்தனர். கும்பகர்ணன் மீது தேவர்களின் தலைவரான இந்திரனுக்கு சற்று பொறாமை அதிகமாகவே இருந்தது. கும்பகர்ணனை பழிவாங்குவதற்கு சரியான நேரத்திற்காக காத்து கொண்டிருந்தார் தேவேந்திரன். கும்பகர்ணன் தனது அண்ணன் ராவணன் மற்றும் விபீஷணனுடன் சேர்ந்து பிரம்மனை நோக்கி தவம் செய்து கொண்டிருந்தார். கும்பகர்ணன் வரம் கேட்கும் நேரத்தில் அவர்களின் வேண்டுகோளின்படி சரஸ்வதி அவனது நாக்கில் நடனமாடினாள். கும்பகர்ணன் நிர்வேதவத்வம், அனைத்து தேவர்களும் இல்லாததை விரும்பினார். ஆனால் சரஸ்வதியால் உண்டான நாவின் நலிவினால் அவர் கேட்டது நித்ராவத்வம். நித்ராவத்வம் என்றால் தூக்கம். பிரம்மா அவருக்கு நித்ராவத்வம் வரத்தை அளித்தார். கும்பகர்ணன் வருடத்தில் 6 மாதங்கள் தொடர்ந்து தூங்குவார் என்று கூறினார்.
விபீஷணன் ஆபத்தில் சன்மார்க்கத்தை நினைவில் வைத்து பிரம்மாஸ்திரத்தை பயன்படுத்துவதில் எந்த பயிற்சியும் இன்றி பிரயோகிக்க கூடாது என்ற வரத்தை பெற்றான். சகோதரர்கள் வரங்களை பெற்றுக்கொண்டு வீடு திரும்பினர். மேலும் லங்காவின் அதிபதியான குபேரனை விரட்டிய பின் ராவணனும் அவனது சகோதரர்களும் அங்கு தங்கியிருந்தனர். கும்பகர்ணனை வெறும் தீய பாத்திரமாக மட்டும் பார்க்கக்கூடாது. பல்வேறு சந்தர்ப்பங்களில் ராவணனுக்கு அவர் அளித்த அறிவுரைகள் அவரது குணநலன்களின் உன்னத பண்புகளை காட்டுகிறது. ஸ்ரீராமர் தனது வானர படையுடன் கடலின் மறுகரையில் தோன்றியபோது ராவணன் தனது சகோதரர்கள், அமைச்சர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்ட ஒரு மாநாட்டில் கும்பகர்ணன் பின்வருமாறு பேசினார். நீங்கள் எங்களுடன் கலந்து ஆலோசிக்காமல் சீதையை கடத்தினீர்கள், எனவே நாங்கள் பொறுப்பேற்க மாட்டோம் என்று கூறினார். ஆனால் உன்னுடைய அந்த செயலின் விளைவுகளுக்காக மூத்தவனுக்கு ஆபத்து வரும்போது தம்பியை ஒதுக்கி வைப்பது முறையல்ல ஒன்று. அந்த கொள்கையின் அடிப்படையில் நான் ராமனுடன் போரிட தயாராக இருக்கிறேன் என்று கூறினார். கும்பகர்ணனின் இந்த கனமான வார்த்தைகள் கும்பகர்ணனின் பாத்திரத்தின் மீது கணிசமான வெளிச்சத்தை வீசுகின்றன. இறுதியில் கும்பகர்ணன் ராவண போரில் கும்பகர்ணன் மிக முக்கிய பங்கு வகித்தான். ராமனின் பக்கம் இருந்த முக்கிய வீரர்கள் சுக்ரீவன், அவனது அமைச்சர்கள் மற்றும் லக்ஷ்மணன் போன்றோர் அவருடன் போரிட்டனர். ஆனால் அவர்களால் அவரை கொல்ல முடியவில்லை. கடைசியில் ஸ்ரீராமர் எம்பெருமான் அம்புகள் அவரின் உயிரை கொன்றது. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க.